Hi Chalakutties, this is Vibe with Viji cooking vlog. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா கொத்தவரங்காய் வத்த குழம்பும் கேபேஜ்ல ஒரு கூட்டு பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். வெளியே ஃபுல்லாக மழை பெய்யுது, கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது. இந்த கிளைமேட்டில் சூப்பராக கேபேஜ் கூட்டு பண்ணலாம். வாங்க. அதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/4 கப் தால் எடுத்துகிட்டு, துவர் தால் எடுத்துகிட்டு, அதில் சீரகம், இஞ்சி, கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகாய் இதையெல்லாம் போட்டுடணும். ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, சால்ட்டு கொஞ்சம் போட்டுடணும். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். அதையை ஊற்றிட்டு ஒரு விசிலுக்கு நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த தண்ணி அப்படியே ட்ரெயின் பண்ணி ரசத்துக்கு வச்சுக்கலாம். கேபேஜ் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது இன்ஃப்ளமேஷன் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். விட்டமின் சி கூட இருக்குது. இப்போது நம்ம இந்த பேனில் மஸ்டர்ட் சீட்ஸு, உரத் தால் எல்லாம் போட்டு, ஆயில் இதெல்லாம் போட்டு, இந்த மஸ்டர்ட் சீட்ஸ் எல்லாம் நல்லா வெடிக்கும்போது நம்ம ஆனியன்ஸு, வரமிளகா 2 இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கேபேஜ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது கான்ஸ்டிபேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் நிறைய ஃபைபர் இருக்குது, இம்யூனிட்டி கூட. அதனால் அது நல்லா நம்ம சாப்பிட்ணும், சேர்த்துக்கணும். விட்டமின் கே இருக்கிறதுனால போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை அடிக்கடி நம்ம சேர்த்திக்கணும். இப்போ அசஃபோடிட்டா 1/2 ஸ்பூன் போடணும். இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச அந்த கேபேஜை இதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறணும். இது ஒரு 3/4 தான் இந்த கேபேஜ் குக் ஆகிருக்கணும். இப்போது நம்ம வெங்காயத்து கூட போடும்போது நம்ம ஃபுல்லாக குக் பண்ணணும். ஸோ நம்ம சால்ட்டு, சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கோகோனட் 2 ஸ்பூன் போடணும். சாதாரணமாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோட நெய் போட்டு இதையவே சாப்பிட்டோம்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும். அதுவும் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இதுதான் கேபேஜ் கூட்டு. கேபேஜோட சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை அதிகமாக சேர்த்திக்கலாம். இப்போது வெளியே போய் பார்க்கலாம். மழை வந்துட்டே தான் இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. சரி, நம்ம இந்த கொத்தவரங்காய் வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கிளஸ்டர் பீன்ஸ் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு, ஒரு கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொரியாண்டர் சீட்ஸு, தில், கஸ்கஸ் அதாவது பாப்பி சீட்ஸ், அப்புறம் ஒரு 5-6 பூண்டு, 2 ஸ்பூன் கோகனட், பெப்பர் 1 ஸ்பூன், ஒரு 4 வரமிளகாய், கொத்தமல்லி 1 ஸ்பூன், குருமிளகு போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வணக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸோட சின்னதாக புளி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு, ஃபஸ்ட் பேட்சில் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றி, ஆனியன் டொமேட்டோஸ் போடணும். இதையெல்லாம்
தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் உரத் தால், மஸ்டர்ட் சீட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம 3 பவுடர் ஆட் பண்ணணும். டர்மரிக் பவுடர், ரெட் சில்லிஸ், கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணணும். டர்மரிக் பவுடர் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆயிலில். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெட் சில்லியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கிளஸ்டர் பீன்ஸை வந்து ஒரு எண்ணெயில் வந்து நல்லா வணக்கிடணும், ஹாஃப் வேகிற மாதிரி. வணக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செகண்டாக வச்ச அந்த ஆனியனும் டொமேட்டோஸ் அதையும் நம்ம இந்த கிரேவியை இதுக்குள்ளே போடலாம். போட்டு நல்லா வணக்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற மாதிரி வணக்கணும். நம்ம கிளஸ்டர் பீன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், டைஜஷனுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேஷண்ட்ஸ்க்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இது அடிக்கடி சாப்பிட்லாம். விட்டமின்ஸ் இருக்குது, இதில் மினரல்ஸ் இருக்குது. தண்ணி இதில் எக்ஸ்ட்ரா ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி நம்ம வச்சுட்டு கொதிக்க விடணும். இதில் மினரல்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்து வச்சிடணும். இதில் பொட்டாசியம், ஃபைபர் எல்லாம் இருக்குது இந்த கிளஸ்டர் பீன்ஸில். பிளட் சுகர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். கொலஸ்ட்ரால் லெவல் கம்மி பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாகும் கிளஸ்டர் பீன்ஸு. 2 காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. அதாவது அந்த கிளஸ்டர் பீன்ஸ் வத்த குழம்புக்கும் கேபேஜுக்கும் சூடான சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். மழை இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம சூடாக சாப்பாடு சாப்பிடணும். வாங்க, சூடான சாப்பாட்டுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அந்த கேபேஜ் பொரியல், கேபேஜ் கூட்டு இருக்கு இல்லைங்க, அதை வந்து போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட காம்பினேஷனாக இருக்க அந்த கிளஸ்டர் பீன்ஸ் வத்த குழம்பு அது சூப்பராக இருக்கும். அது செகண்ட் டேலாம் சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் வத்த குழம்பு இது ப்ரிப்ரேஷன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸுக்கு, பாரம்பரியமான ரெசிபீஸுக்கு வந்து நீங்கள் வந்து வைப் வித் விஜி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கீப் இன் டச் வித் வைப் வித் விஜி குக்கிங் vlog. Thank you for watching.